மக்களே இன்னைக்கான இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கானா வினோத்தனை பற்றி தாங்க பேச போகிறோம். அவர் ஒரு அருமையான குட் சோல். அவர் ஒரு நல்ல மனிதர். வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் சர்வீஸ் செஞ்சுருக்காரு. ஒரு நல்ல மனிதர். குடும்பத்தை ரொம்பவே அடிமட்ட கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை ஒரு இடத்துல அப்படி குழந்தைகளுக்காகவும் இவர் ஆல்ரெடி இப்போ லைவில் பார்த்துருக்க ஒரு தெரியும் கானா வினோத்தனை கூட சொல்லுவார், இருக்கிற வாழ்க்கையில் நிறைய பணத்தை நான் தொலைச்சிட்டேன், இனி இருக்கிற வாழ்க்கையில் என் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் மட்டுமே நான் வாழலான்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் ஹவுஸுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணியும் வினோத்தனும் செஞ்ச காம்போ சேதன்னே சொல்லியிருப்பாரு. பயங்கரமாக பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது. ரெண்டு பேர்த்துக்குமே காமெடி வேற லெவலில் இருந்தது. ஆனால் தர்பூசணி கூட ஒரு கானா வினோத்தன்கிட்ட ஒரு வார்த்தை விட்டுருப்பார், எனக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வெளியில் பயங்கரம் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனோம்னா முதலிடத்தில் ஓட்டு லிஸ்ட்டில் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவும் அன்அஃபீஷியலும் முதல் இடத்துல இருக்கிறது கானா வினோத்துங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். எவ்வளோ ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தா, எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருந்தா. கானா வினோத் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு முதல் இடத்துல 67,000 ஓட்டுக்களில் அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறார். தர்பூசணியோட ஒரு இடத்துல வார்த்தை விட்டுருப்பார், எனக்கு வெளியில் ஃபேன்ஸ் அதிகணும். இந்த ஓட்டிங் லிஸ்ட்டு தர்பூசணி 5ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்குது, கானா வினோத்தனை முதல் இடத்துல தள்ளி இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா வெறுமனான வார்த்தைகளை தாண்டி உள்ளே அவங்க பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், வெளியில் அவங்க நடந்துக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், மக்கள் மத்தியில் நிச்சயம் இடம் பிடிக்கும். கானா வினோத்தனை முதல்ல தர்பூசணியோட சேர்ந்து செஞ்ச காம்போ காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளார பயங்கரமாக முட்டிச்சு. அப்போல்லாம் கொஞ்சம் கம்ருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு கானா வினோத்தனை பண்ணும்போது நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஐயோ, ஏன்னா நல்லா ஒரு மனிதன் கானா வினோத்தனா ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, ஏன் போயிட்டு இந்த கம்ருதீன்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுமே இரிட்டேட்டிங் ஆனோம். கம்ருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு கானா வினோத்தனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி பண்ணினார். அந்த ஒரு 1-2 நாளில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன்னா நீங்கள் நல்ல மனுஷன் போய் கம்ருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ கம்ருதீனே ஓட்டிங் லிஸ்ட்டில் 3ஆவது இடத்துல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட காம் ஆகிட்டார். கம்ருதீனும் காம் ஆகிட்டாருங்க. கம்ருதீன்லாம் நம்ம நிறைய விஷயங்களை ஐயோ ஏன் இந்த விஜய் பார்வதி கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கம்ருதீனையும் நம்மளும் பேசியிருக்கிறோம். ஆனால் கம்ருதீனும் இன்னைக்கு உள்ள காம் ஆகிட்டார். கானா வினோத்தனும் வேற லெவலுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்கள், எந்த டாஸ்க் கொடுத்தாலும் என்ன வேலை கொடுத்தீங்கன்னா, ஒரு டாய்லெட்டே க்ளீன் பண்ணினாலே அதுக்கு உண்மையாக இருக்கு. ஒரு போய் கூட்டி தள்ளுங்க, ஒரு வாஷ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதுக்கு உண்மையாக இருக்குது. இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற அந்த ஹோட்டல் டாஸ்கில் எனக்கு தெரிஞ்சு நல்ல எஃபர்ட் போட்டு விளையாடுறவங்கள பிரவீன், அந்த சுபிக்ஷா, கானா வினோத்தனெலாம் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு. பிக் பாஸோட அருமை கானா வினோத்தனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களை சம்பாரிச்சிட்டாரு. உள்ளே எதுக்கு போனோமோ 1-2 இடத்துல லூஸ்டாக காணாதான். யாருமே வெளியில் நம்ம பெருசாக பேசிட்டு போவோம். பிக் பாஸ் ஹவுஸ்க்கு உள்ளே போனோன்னே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், யார் உண்மை யார் பொய் அப்படின்னு தெரியாமல் தடுமாறுவோம் இல்லாமல் அந்த மொமெண்ட் வினோத்தனுக்கு நடந்தது. நம்மளுக்குமே ஐயோ இவரெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் நிறைய கானா வினோத்தனங்கிட்ட பயங்கரமான சேஞ்சஸ் தெரியுது. உள்ள நல்ல கானா பாடுறாரு. எவ்வளோ சாங், எவ்வளோ என்டர்டைன்மெண்ட். நீ கானா வினோத்தனை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எஃப்ஜேவெல்லாம் ஃபீட் பாக்ஸ் பண்ணுறாரு தான். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு ரூடாக கத்திக்கிட்டு இருந்த எஃப்ஜே கூட ஃபீட் பாக்ஸ் பண்ணிட்டு கூட கானா வினோத்தனுக்கு இது பண்ணுறாரு. ஒரு டிஃபன் கேரியரை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு தட்டிக்கிட்டு அவர் கானா பாடும்போது உண்மையாகவே ஷோ இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் வைஸாக கானா வினோத்தனால மட்டும்தாங்க போயிட்டு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. உடனே போய் பாட்டு எழுதுறாரு. எந்த டாபிக் கொடுத்தாலும் போய் பாட்டு எழுதுறாரு. பாட்டு எழுதிட்டு அதை பாடுறாரு. ஒரு வித்தின் செகண்டில் ஒரு கானா சாங்கை உருவாக்கி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறாரு. கானா வினோத்தனை ஒரு நல்ல மனிதர். அவருக்காக மக்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச டைட்டில் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உண்மையா ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மக்களோட மனசை பயங்கரமாக சம்பாரிச்சிருவாங்க. ஒரு ஓரமாக கிடப்பாங்க. அவங்க நிறைய பேர் காயப்படுத்திட்டு உனக்கெல்லாம் என்ன அவனுக்கெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு பேசும்போது தர்பூசணி கூட சொல்லியிருப்பார், உனக்கெல்லாம் என்ன பெருசாக பண்ண 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரீச்டா அப்படின்னு. அந்த மாதிரி ரீச்சான ஒரு மனிதர் உள்ளே போயிட்டு கேமுங்கிறது என்னதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய உண்மைத்துவம் வெளிப்படுத்த மக்களால் பயங்கர நேசிக்கப்படுவாங்க. வினோத்தனையை நம்மளே 2-3 இடத்துங்களில் கம்ருதீன் கூட சேர்ந்துட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பேசின நம்மளையே நேசிக்க வச்சிருக்கிறாரு. அவருடைய வேலையை அவர்கள் பாடுறாரு. அவர் அவருடைய வேலைகள் பாடுறது, அப்புறம் அவருடைய வேலைகள் அவர் கரெக்டாக பண்ணுறது. இந்த மொமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வினோத்தனை ஓட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ ஒரு மனிதர்கள் அவர் சம்பாரிச்சிருக்காருன்னு தெரியுது. 67,000 ஓட்டுகள்ங்கிறது சும்மா இல்லை. அதுலேயும் முதலிடத்தில் இருக்கிறார். இப்போ 2.5 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு தர்பூசணி வாங்கினார் தான் அந்த டைமில். ஆனால் இந்த டைம்லாம் யாரை தூக்கலாம், யாரை எடுத்துடலாம், எடுத்து தூக்கி போடுங்கடா அப்படிங்கிற இடத்துல கூட மக்கள் கானா வினோத்தனை நேசிக்கிறாருன்னா அவர் உள்ள கேமை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு உன்னதமாக சூப்பராக அவரோட உண்மைத்தன்மையோடு விளையாடுறதுனால தான் முழுக்க கானா வினோத்தனை அடுத்த கட்ட நகர்வுகளாக ஓட்டிங் லிஸ்ட்டில் முதலிடத்தில் வந்திருக்கிறாரு. இனிவரும் காலங்களில் கானா வினோத்தனை
அதை அதிகமாக அந்த கேமோட ரூலை புரிஞ்சுக்கிட்டு டாஸ்க்காக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு ட்ரூ ரோலாக அவர் வெளிப்பட்டார்னா நிச்சயம் மனிதர்களை சம்பாரித்து டைட்டில் ஃபைனல் வரைக்கும் கம்பல்சரி கானா வினோதன் போவார் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கானா வினோதனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கானா வினோதன் கம்பல்சரி ஒரு நல்ல மனிதன், இல்லை கானா வினோதன் இப்படி, கானா வினோதன் அப்படி, எதுவாக இருந்தாலும் கானா வினோதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கானா வினோதனை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோக்கள் செஞ்சுக்கலாம். பாய்.